தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நல்லவர், நமக்கு நன்மை செய்வாராக. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. தேவன் நல்லவர், நமக்கு நன்மை செய்வாராக. யோபு புஸ்தகம் 23வது அதிகாரத்தில், ஆமே ஸ்தோத்திரம், 23வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை ஒருத்தர், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. சங்கீதம் 57:2, சங்கீதங்களின் புஸ்தகம் 57வது சங்கீதத்தில் 2வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற, பாருங்க, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். ஆமா, இப்போ யோபு சொல்கிறார், எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிப்பார் அப்படிங்கிறார். இவன் சொல்றான், எனக்காக செய்த அப்படின்னா சொல்றாரு, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவன். அப்ப இது ஒரு விசுவாசத்தில் அவர் சொல்றார், செய்து முடிக்க போகிற, அதை செய்து முடிக்க போகிற, செய்து அப்படிதானே சொல்லப்பட்டிருக்கு, செய்து முடிக்க போகிற. யாரை நோக்கி? கர்த்தர் தான் செய்து முடிக்க போறார். அது விசுவாசத்தில் என்ன செய்றாரு, அவர் அறிக்கை இடுகிறார் பாய்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில் நம்ம விசுவாசம் எப்படி இருக்கிறது என்பது குறித்து தான் ஒரு சில சம்பவங்களை சொல்லி நான் உங்களுக்கு, ஆமாம் ஸ்தோத்திரம், உங்கள் விசுவாசம் கொஞ்சம் என்ன செய்யணும், ஆமே பலப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. நம்முடைய விசுவாசம் எவ்வளோக்குள் இருக்கிறது என்பதை ஆண்டவர் அறிவார். ஸ்தோத்திரம். அந்த விசுவாசம் நீங்கள் பாருங்கள், வாக்கு தத்தம் எதன் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது? ஒன்று நிபந்தனை. அந்த நிபந்தனைக்குட்பட்ட அந்த வாக்கு தத்தம் நம்முடைய விசுவாசத்தின்படியே அது நமக்கு நடக்கிறதுன்னு பார்க்கிறோம். ஆமென். அப்போ என்னை குறித்து கர்த்தர் சொன்ன வாக்கு அவர் சொன்ன நேரத்தில் காலத்தில் நிறைவேறாத போதிலும், ஆனால் நிச்சயம் அந்த வாக்கு என் வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். இதுதான் வாக்கு, இதுதான் விசுவாச அறிக்கை. கர்த்தர் செய்து முடிப்பாரா, முடிக்க மாட்டாரா? என்னை குறித்து சொன்ன அந்த வார்த்தை, ஆமென், அந்த சொன்ன நேரத்தில் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள்லாம் நமக்கு சாதகமாக இருக்காதுன்னு பார்க்கிறோம். ஆபிரகாம் பார்த்து சொல்லும் பொழுது, உனக்கு குழந்தையே இல்லை, ஆனால் வானத்து நட்சத்திரங்களை போல பூமியின் மணலை போல அவன் சந்ததி இருக்கும். அவன் விசுவாசித்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே அவனுக்கு கர்த்தர் ஈசாக்கு கொடுத்தார். ஆமென், ஸ்தோத்திரம். அவன் சந்ததி இன்றைக்கு எண்ணி முடியாத அளவுக்கு பலுகி பெருகி இருக்கிறது. ஆமென். அப்போது ஸ்தோத்திரம், அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாசம் நமக்கு வேண்டும். அதாவது லூக்கா சுவிசேஷம் 1:49, ஆமாம், விசுவாசித்தவளே கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள். அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம், அந்த வசனத்தை வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 1:49, 48, 49. 40 விசுவாசித்தவளே பாக்கியவதி. 45 விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார். அல்லேலூயா. கர்த்தரால் சொல்லப்பட்டது நிறைவேறும். ஆமா, ஸ்தோத்திரம். புரியுதுங்களா? யாரு பாக்கியவதி? விசுவாசி. கண்டு விசுவாசிப்பது விசுவாசம், காணாததை விசுவாசிப்பதே. தோமாவை பார்த்து நான் தொட்டு அப்படின்னு தான் சொன்னேன். ஆண்டா அப்போ சொன்னார், தோமா கண்டு விசுவாசம் இல்லைப்பா, காணாத விசுவாசிக்கிறதே பாக்கியவான்னு சொன்னான்னு பார்க்கிறாமே. நம்முடைய வாக்கு தத்தம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறாத போதிலும் அந்த வாக்கு என் வாழ்க்கையில் கர்த்தர் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஸ்தோத்திரம். செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார், சொல்லியிருக்கிறார். ஆனால் நிச்சயம் அதை அவர் செய்து முடிப்பார். அதை விசுவாசத்தின் மூலம்தான் அதை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாரு, செய்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்போ சொல்லுங்க, அப்போ கர்த்தராலே உங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை ஆமே யாருக்கு நிறைவேற்றப்படும்? விசுவாசித்தவனுக்கு, விசுவாசித்தவளுக்கு தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தராலே சொல்லப்பட்ட வார்த்தை, வாக்கு தத்தம், அதை யார் விசுவாசிக்காங்களோ அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் சொன்ன நேரத்தில், காலத்தில் நிச்சயம் நிறைவேற்றி முடிப்பார். ஆமென். அதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சாமுவேல் புஸ்தகம் அந்த 17வது அதிகாரம் நமக்கு தெரிந்த அதிகாரமாக இருந்தாலும், நான் இன்னொரு அதிகாரத்தை குறித்து நான் தியானம் பண்ணாலும் அது உங்களுக்கு புரிகிறதுக்கு கொஞ்சம் அது லகுவாக புரியாது. அது கொஞ்சம் வேத வசனத்தை கொஞ்சம் அதிகமாக தியானம் பண்ணுறவங்களுக்கு அது புரியும். அதனால் இந்த பகுதி உங்களுக்கு தெரிந்த பகுதியாக இருக்கிறதுனால தான் திரும்ப திரும்ப இந்த பகுதியை எடுத்து நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. காரணம், இது உங்களுக்கு எளிதாய் புரிய வைக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் புஸ்தகம் 17வது அதிகாரத்தில் 20 முதல் 30 வரை நீங்கள் வாசிக்க நம்ம முதல்ல கேட்கலாமா? தாவீது அதிகாலையில் எழுந்து. எப்ப எழும்புறான் தாவீது? அதிகாலையில் எழுந்து. எப்ப எழும்புறான்? நல்லா சொல்லுங்க. இன்னைக்கு அதிகாலையில் எழும்பி நான் கரெக்டாக ஆண்டவரை முதலாவது போய் தோத்திரம் பண்ணுவேன்னு சொல்கிறவங்க கைகளை ஊத்துற அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் சொன்னவங்களாம் 8 மணிக்கு முன்னே வந்துட்டீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, எப்போ எழும்புனானா? அதிகாலை. அப்போ நம்ம ஒவ்வொருவரும் தினமும் எத்தனை மணிக்கு எழும்பணும்? அதிகாலையில். நான் சொல்கிறேன், அதிகாலையில் நீ எழும்பலன்னா அது சாத்தாவனை மேற்கொண்டுருவான். சரி, அடுத்த வாசிங்க, அது வாசிங்க. அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு. அப்ப இவன் எங்க படுத்திருக்கிறான்? ஆடுகள் வீட்டுல கிடையாது, காட்டுக்குள்ள. ஆமா படுத்திருக்கான். ஆனா காட்டுல படுத்தா, உன் வீட்டில் படுத்து நீ அதிகாலை எழும்பலாம் உன்னை கர்த்தர் காட்டில் கொண்டு படுக்க வைப்பார். ஏன்னா நீ காட்டில் படுத்தா என்ன பண்ணிடுவா? எழும்பிடுவான். ஒரு பாஸ்டர் அழகாக சாட்சி சொன்னார். பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பாஸ்டர் அழகாக சாட்சி சொன்னார். அதாவது கொசு கடி தாங்கலையாம் 10 மணிக்கு படுத்தா. ஆனால் கரெக்டாக கொசுக்கு எத்தனை மணிக்கு 3:30க்கெல்லாம் கடித்து என்ன செஞ்சிருமா? எழுப்பி விட்டுருமா. ஆனால் கொசுவலை என்னைக்கு வாங்கினாரோ அதிகாலை எழும்புறது என்ன பண்ணிட்டாராம்? விட்டுட்டாராம். தோத்துறாமே. சாத்தான் கொசுவலையை கொடுத்து அதிகாலையை என்ன பண்ணிட்டான்? இன்னைக்கு அநேகருக்கு சாத்தான் அதிகாலை எழும்பாதபடி எதையோ கொடுத்து உங்களை எழும்பாமல் வச்சுட்ருக்கான். ஜாக்கிரதையாக இருங்க, அதிகாலையில் எழும்புங்க. அமேன். அல்லேலூயா. எப்போ எழும்பணும்? அதிகாலையில். அமேன். 3 to 3லேருந்து 2 மணின்னு சொல்கிறாங்க. 3 மணிக்கு மேலே குறைஞ்சது 4 மணிக்கு 4 மணிக்கெலாம் எழும்பிடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எழும்பி என்ன பண்ணுறான்? அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்துக்கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்திலே வந்தான். இல்லைங்க, ஈசாய் கற்பித்தபடி அவன் என்ன சொல்லிட்டான் அப்படின்னா, நீ ஆடுகளை போய் மேய்க்கப்பா, காலையிலே நீ போய் யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு, அங்கே போய் உன் சகோதரன் சுக செய்தியை நீ என்ன செஞ்சுட்டு கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பால் கட்டி அதெல்லாம் கொடுத்து அனுப்புறான். வாசிங்க. அவன் சொல்றான், இந்த 10 பால் கட்டிகளை 1000 பேருக்கு அதிபர்களுக்கு கொடுத்து உன் சகோதரன் சுகமா இருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா என்றான். கற்பித்தபடியே எடுத்துக்கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்திலே வந்தான். சேனைகள் அணிவகுத்து நின்று யுத்தத்துக்கென்று ஆர்ப்பரித்தார்கள். இஸ்ரவேலர் எல்லோரும் பெலிஸ்தருக்கு ஒருவருக்கு எதிராக அணிவகுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி ரஸ்துகளை காக்கிறவர் வசமாக வைத்துவிட்டு சேனைக்குள் ஓடி அதாவது சாப்பாடு ஒருத்தட்ட இருக்கு அப்படிதான், தண்ணி ஒருத்தட்ட இருக்கேன், சாப்பாடு. இப்போ சாப்பாட்டு இருக்கவங்க கொடுத்துட்டு அவன் எங்க ஓடுறான்னு சொல்லப்பட்டிருக்கு? சேனை. எங்க ஓடுறான்? யுத்த சேனைகள் சேனைக்குள் என்ன ஓடி கொண்டு வந்து இறக்கி அதை அந்த சாப்பாட்டுக்காரன்ட்ட கொடுத்துட்டு சேனைக்குள் ஓடி தன் சகோதரரை பார்த்து சுகமா இருக்கிறீர்களா என்று கேட்டான். ஏன்னா பெலிஸ்தீயர்களோ இவங்க யுத்தத்து நிற்காங்க. இப்போ போய் சேனைக்குள்ள போகணும். சோத்திரம்.
நான் உங்கள்கிட்ட கேட்கேன், 2 பார்ட்டி சண்டை போட்டுட்டு இருக்குது, நீங்கள் உள்ளே போவீங்களா? ஆனால் இங்கே சண்டை நடக்கலாம். எப்போ சண்டை வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் அவன் என்ன செய்கிறான்? உள்ளே போகிறான்னு பார்க்குறான். என்ன செய்கிறான் சொல்லுங்க? போறான்னு பார்க்கிறான். பார்த்து சுகமா இருக்கல என்று கேட்டான். அவன் இவர்களோட பேசிக்கொண்டு இருக்கையில், ஆமா, அப்போ அவன் சகோதரோடு பேசிக்கொண்டு இருக்கையில், இதோ காத் ஊரனாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்திய வீரன் பெலிஸ்தியரின் சேனையில் இருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தையின்படியே சொன்னான். அதை தாவீது கேட்டான். இப்போ இதுக்கு முன்ன பலமுறை 40 நாள் அவன் தூஷிக்கிறான், நிந்திக்கிறான், அவமதிக்கிறான். சவுல் காது கேட்டுச்சுது, சவுலின் படைகள் எல்லாம் கேட்டுச்சு, எடுத்துச்சுது. இப்போ தாவீது எதை கேட்டான்? அவன் நிந்தித்த வார்த்தைகளை கேட்டான். இப்போ தாவீது எதை அவன் கேட்கணும் தெரியுமா? எதை கேட்கும்படி அவன் வந்தான்? அண்ணனுடைய சுக செய்தியை கேட்கும்படி தான் வந்தான் அந்த இடத்துக்கு. எங்கள் அண்ணன் நல்லா இருக்கானா, இல்லை யுத்தத்தில் இருக்காரா, போயிட்டாரா, நல்லா இருக்கான்னு தான் அப்பா அனுப்புறாரு. அதை கேட்கத்தான் வந்தான். ஆனால் அதை விட்டுட்டார். அப்படி கேட்டுட்டு இருக்கும் பொழுது சத்தம், என்ன சத்தம் வருது? ஒருத்தன் வந்து யாரை நிந்திக்கிறான்? கர்த்தரை நிந்திக்கிறான், இஸ்ரவேல் படையை நிந்திக்கிறான். அந்த சத்தம் யாரு காதுக்கு வருது? இப்போ சகோதரன் பேசிக்கிட்டு இருக்க அந்த சத்தம் அவன் காதுக்கு விழல. யார் சத்தம் விழுது? அந்த சத்தம் கேட்குது. கேட்டான். அடு பாருங்க, இஸ்ரவேல் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு, பாருங்க, இஸ்ரவேல் எல்லாரும் நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டுன்னு எழுதப்படல, மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். முகத்துக்கு விலகி என்ன செய்வாங்க? ஓடி போவார்கள். ஆமென். அடுத்த வசனம். அந்நேரத்தில் இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நின்றான். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவனாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வ மானியம் கொடுப்பார் என்றார்கள். அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தியனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்றார். நீங்க நல்லா கவனிங்க, இந்த இடத்துல பாருங்க, சவுல் இஸ்ரவேலர் எல்லாரும் பயந்து இல்ல, மிகவும் பயந்து ஓடுறாங்க. இப்ப இவன் சொல்றான், அதாவது இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் அப்படிங்கிறான். எம்மாத்திரம் அப்படின்னு சொல்றான் பாருங்க. தோத்திரம். அதற்கு ஜனங்கள் அவனை கொல்லுகிறவனுக்கு இன்னென்னபடி செய்யப்படும் என்று முன் சொன்ன வார்த்தைகளின்படியே அவனுக்கு சொன்னார்கள். 28. அந்த மனுஷருடைய அவன் பேசிக்கொண்டு இருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது, இந்த வசனம் ரொம்ப முக்கியம் பாருங்க. அந்த மனுஷரோட அவன் பேசிக்கொண்டு இருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, அவன் தாவீதின் மேல், யார் மேல கோபப்படணும் இவன்? வெரி குட். யார் மேல கோபப்படணும்? ஆனா இவன் யார் மேல கோபப்படுறான்? கோபப்படக்கூடிய ஆளுகிட்ட உனக்கு கோபப்பட முடியல. அவன் கோபப்பட்ட இவன் என்ன பண்ணுவான்? நீ போ, பிச்சிருவான். அப்படிதானே? சில சண்டியர்களாம் வீட்டில் தான் சண்டித்தனம் பண்ணுவாங்க, வெளியே சண்டித்தனம் பண்ண மாட்டாங்க. வெளியே சண்டித்தனம் பண்ண என்ன பண்ணிடுவான்? அமைதியா இருக்கீங்க. சிலர் வீட்டிலலாம் பயங்கர கலட்டா லலட்டாலாம் பண்ணுவாங்க. ஆனால் அதே வெளியில் அந்த வாழைக்காட்ட சொல்லுங்க, தோத்திரம். அதான் சொல்லுவாங்க, வீட்டில் புலி வெளியே எலியும்பாங்க. அந்த மாதிரி கதை இருக்கு. இவனுக்கு கோலியாத்து மேல, ஏன் கோலியாத்து மேல இவனுக்கு கோபப்படணும்? ஏன்னா இஸ்ரவேல தேவனை, உன்னை, உன் குடும்பத்தெல்லாம் நிந்திக்கிறான்.
உன் குடும்பத்தை நிந்திக்கிறான். அவன் மேல கோவப்படுறதுக்கு இவனுக்கு என்ன இல்ல, என்ன ஒரு மாதிரியை பாக்கிங்க, துப்பு இல்ல. ஆனா யாரு மேல கோவப்படுறான்? சொந்த சகோதரன். அவனை எதிர்த்து கேட்ட அம்மே அவன் மேல இவன் கோவப்படுறான். எப்படி இருக்கு பாருங்க. தோத்திரம் சில நேரம் அப்படிதான் இருக்கும். ஆமென். கோபம் எலியா கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு நீ இங்கே வந்தது என்ன பாருங்க, நீ ஏன் இங்க வந்தா? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? எதுக்கு வந்தா நீனு? யுத்தத்தை பார்க்க வந்தா. நல்லா கவனிங்க, இவன் யாரு? தாவீது. எதுக்கு வந்தான்? அவங்க அப்பா சொல்லி கொடுத்து விசாரிக்க சுகத்தை. இவன் சொல்றான் யுத்தத்தை பார்க்க வந்தாங்கிறான். நான் யுத்தம் பண்ண நிக்கிறேன். நான் எதுக்கு நிக்கிறேன்? நீ யுத்தத்தை பார்க்க வந்தா, நான் யுத்தம் பண்ண நிக்கிறேன். நான் சண்டை போட நிக்கிறேன், நீ சண்டை போடுற பார்க்க வந்தா. புரியுதா? அதத்தான் சொல்றான். அதுக்கு அடுத்த வாசிங்க. யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அப்ப அவன் சொல்றான் பாருங்க, என்ன சொல்றான் அப்படின்னா, தாவீதை பார்த்து என்ன சொல்றான் அப்படின்னா, சண்டை போடுறது நாங்க இருக்கோம், ஆனா நீ சண்டை போடுற பார்க்க வந்திருக்கிறா. அம்மே, அந்த சண்டை போடுற பார்க்க வந்திருக்கிறதையே உன் இருதயத்துல என்ன இருக்கிறது? உன் துணிகரம், உன் அகங்காரத்தை நான் நினைச்சுவேன், அறிவேன். சிலருக்குலாம் அகங்காரம் எதுக்கு வரும் தெரியுமா? ஆமா, நல்லதுக்கு வராது. எதுக்கு வரும்? கெட்டதுக்கு வரும். ஆனா தாவீதுக்கு அகங்காரம் எதுக்கு வந்ததுன்னா நல்லதுக்கு வந்தது. கையில் ஒருத்தர் அல்லையே சொல்லுங்க. நமக்கு அகங்காரம் எதுக்கு வரணும் தெரியுமா? நல்லது செய்ய வரணுங்க, கெட்டது செய்ய வரக்கூடாதுங்க. ஆமென். அல்லேலூயா. இவனுக்கு அன்னகாரனுக்கு அதுவும் இல்லை இதுவும் இல்லை. தோத்திரம். நான் நினைச்சுறான் அறிவேன் அப்படிங்கிறான். தோத்திரம். உங்ககிட்ட அறிவேன் அப்படி சொல்றான். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா என்று சொல்றான் பாருங்க. நான் இப்ப என்ன செஞ்சிட்டேன்? ஏன் கத்துறா? ஹலோ, அவன் கேட்கான், நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்? ஏன் கத்துறா? அவன் கேட்கிறான், நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா? வந்ததுக்கு என்ன இல்ல? முகாந்தரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறொருவனிடத்தில் திரும்பி. பாருங்க, யாரை விட்டுட்டான்? இவன் சரி கிடையாது. இவன் கூட சேர்ந்தோம்னா நம்ம விசுவாசம் போயிடும். இவங்க கூட சேர்ந்தோம்னா செபம் போயிடும். இவங்க கூட சேர்ந்தானா ஊழியம் போயிடும். இவங்க கூட சேர்ந்தானா எல்லாம் போயிடும். உடனே பார்த்தான், சகோதரனா இருந்தாலும் அவனை விட்டு எழுதிட்டான், வேறொருவன்கிட்ட போயிட்டான். இவன் சரியில்லாத ஆளா இருக்கான். நீ சேர்ற ஆளு சரியில்லைன்னா அவனை விட்டு விலகு, இல்லைன்னா அவனை போல நீயும் போயிடுவான். கையில் ஒருத்தர் அல்லையே சொல்ல பார்க்கலாம், விலகு. இந்த ஆளு சரியில்லை, பார்வை சரியில்லை, நட சரியில்லை, ஆலோசனை சரியில்லை, ஒண்ணுமே சரியில்லை, அவனை விட்டு விலகு. அவன் கூட இருந்தீன்னா நீ தோத்து போயிடுவான். ஆமென். இவன் பார்த்தான், இவன் கூட இருந்தான்னா நான் தோத்துருவேன். ஆகையால் அதை விட்டு என்ன பண்ணிட்டான்? விலகி வேறொன்னிடத்தில் திரும்பி அந்த பிரகாரமே கேட்டான். ஜனங்கள் முன்போலவே உத்தரவு சொன்னார்கள். தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனை அழைப்பித்தான். இப்ப பாருங்க, இந்த யுத்தத்துல ஒண்ணு கவனிங்க, சவுலின் தலைமையில் நிற்கிறாங்க. இப்போ அதுக்கு பெலிசன் கேட்கான், ஒரு ஆளை அனுப்பு அப்படின்னு கேட்கான். இப்போ சவுல் சொல்ற ஆளு தான் அங்க போகணும், தண்ணிமையாவும் போகக்கூடாது. ஆமென். ஏன்னா அவன் கேட்கான், சவுல் தான். யார் தலைமையில் இருக்குது? அந்த படம் யார் தலைமையில் இருக்கு? சவுலின் தலைமையில் இருக்கிறது. அதனால யாருக்கு சொல்றாங்க? சவுல்கிட்ட சொல்றாங்க. உடனே சவுல் என்ன செய்யறாரு? தாவீதை அழைக்கிறான், கூப்பிடுறான். தாவீதை அழைப்பித்தான். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை. ஹலோ, யாரை பத்தி சொல்லணும் சொல்லுங்க? ராஜா தாவீதை பத்தி சொல்லணும். கரெக்ட். ராஜா தான் என்ன சொல்லணும்? தாவீதை பத்தி சொல்லணும். தாவீது இல்ல, ஜனங்களை பத்தி சொல்லணும். ஏன்னா ஜனங்களை பாதுகாக்கிற பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? யார்கிட்ட இருக்கு? இந்த மந்தைய
இன்னைக்கு கர்த்தர் ஆத்மா கொடுத்துருக்காரு. அந்த ஆத்மாவுக்கு உத்தரவாதம் யாரு? பரிசுத்த ஆவியானவர் என்ன வச்சிருக்கிறார். ஆமென். நான் தான் உங்களுக்கு சொல்லணும். ஒரு விசுவாசி எழும்பி நான் பண்றேன்னா நான் எதுக்கு அங்க, நான் எதுக்கு இந்த இடத்துல? அப்ப அந்த இடத்துல தான் இருக்கு. இப்ப இந்த இடத்துல சவுல் சொல்ல வேண்டிய வார்த்தை யார் சொல்றா? தாவீது. தாவீது சொல்ற. அப்ப யார் தான் உண்மையான ராஜா? கைகளை ஊத்துற அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, என்ன சொல்றா? அப்பொழுது சவுல் தாவீது சவுலை நோக்கி, அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியது. யார் நிமித்தம்? இந்த சாத்தானுடைய, இந்த பிசாசுனுடைய வார்த்தை, இந்த சாத்தானுடைய வார்த்தை, இந்த துன்பார்க்கனுடைய வார்த்தையை கேட்டு ஒருவனுடைய இருதயம் என்ன செய்ய வேண்டாம்? கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் இந்த பெலிஸ்தனுடைய யுத்தம் பண்ணுவேன் என்றான். இப்போ நல்லா கவனிங்க. தாவீதுக்கு சண்டை போட தெரியுமா? சொல்லுங்க, தெரியுமா தெரியாதா? இவன் என்ன வேலை செய்யறான்? ஆடு மேய்க்கிறதுக்கு என்ன தெரியும்? இதுதான் தெரியும். ஆடு மேய்க்கிறவன் கையில் என்ன இருக்கும்? ஒரு கொம்பு இருக்கும். கொம்பு தானே இருக்கும். என்ன இருக்கும்? இருக்கும். தாவீது எங்கேயாவது அப்போ அவன் வந்து சண்டை போட்டு சண்டை பயிற்சியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா இவன் என்ன சொல்றான்? இவன் என்ன சொல்றான்? நான் போய் அந்த வசனம் சொல்ல வாசிங்க பார்க்கலாம். நான் அந்த பெலிஸ்தனோட நான் என்ன பண்ணுவேன்? இந்த வார்த்தை யார் சொல்லணும்? ராஜா சொல்றதை விட அவன் அண்ணன் சொல்லணும். ஏன்னா யுத்தத்துல சண்டை போட யார் இருக்கா? அண்ணன். அண்ணன் சொல்லணும். நான் போய் நினைச்சுவேன் சண்டை போடுன்னு சொல்லணும். அந்த சண்டையை பார்க்கத்தான் நான் வந்திருக்கப்பான்னு சொல்லணும். சண்டையை பார்க்க வந்தவன் சொல்றான் சண்டை பயிற்சி. அண்ணன் சண்டை பயிற்சி எடுத்தவன், யுத்த பயிற்சி எடுத்தவன். தெரியும், யுத்த பயிற்சி எடுத்தவன் யாரு? சண்டை போட்டு பழக்கப்பட்டவன் யாரு? அண்ணன். ஆமா, தாவீதுக்கு அண்ணன். ஆனா அவர் நான் போய் யுத்தம் பண்ணுவேன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. சண்டையை போட்டு பழக்கம் இல்லை, பயிற்சி இல்லை, ஒண்ணு இல்லை. மேனி கத்தி கத்தி தான் ஆட்டை கூப்பிட்டு பழக்கம். அப்படிதானே? கையில ஒரு கொம்பு எதுக்கு வச்சிருக்கான்? மரத்துல இழுத்து அதுக்கு இற கொடுக்கறதுதான் வச்சிருக்கான். இதுதான் இருக்கு. ஆனா சண்டை போட பழக்கம் இல்லை, பயிற்சி இல்லை, ஒண்ணு இல்லை. நான் போய் யுத்தம் பண்ணுவேன்னு சொல்றான். சொல்ல வேண்டியது அவன். ஆனா யாரு சொல்றா? ஆமா, தாவீது. சவுல் சொல்ல வேண்டிய வார்த்தை, இந்த சாத்தான் நிமித்தம் யாரும் நீங்க கலங்க வேண்டாம், அது தாவீது சொல்லணும். யார் சொல்றா? அப்ப இந்த இடத்துல ரியல் ஹீரோ யாரு? அண்ணன். அண்ணன் கிடையாது, அவன் சின்னவன். அம்மே அல்லேலூயா. நான் போய் நினைச்சுவேன் யுத்தம் பண்ணுவேன் என்றான். யுத்தம் பண்ணுவேன்ங்கிறான், சண்டை போடுறேங்கிறான். அப்பொழுது சவுல் நீ பாருங்க, நான் நில்லுங்க, சண்டை போடுறேங்கிறான். யாரா நம்புவாங்களா? அவன் அண்ணன் நம்புவானா? டேய், நாங்க 360 வருஷம் பயிற்சி எடுத்திருக்கோம், நாங்களே சண்டைக்கு போக பயந்து நின்றுட்டு இருக்கோம். உனக்கு சண்டைன்னா என்ன வாசனைன்னு தெரியாது, நீ சண்டை போட்டுருக்க அவங்ககிட்ட போய். சரி, தாவீது என்ன சவுல் என்ன சொல்றான் பாருங்க. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தியனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். பாருங்க, இல்லைங்க, இவன் என்ன சொல்றான் பாருங்க, நல்லா கவனிங்க. அவன் சொல்றான், தாவீது அவன் சிறு வயது முதல் என்னது? யுத்த வீரன். நீ ஆடு மேய்க்கிற வீரன். உனக்கு அவனுக்கு என்ன செய்யாது? செட் ஆகாது, செட் ஆகாதுங்கிறான். இந்த இடத்துல பாருங்க, சவுலுக்குள்ள விசுவாசமே இல்லை. யாருக்குள்ளதான் விசுவாசம் இருக்கு? தாவீதுக்குள்ள. தாவீதுக்கு அண்ணனுக்குள்ள இருக்கா? இல்ல, இல்ல, இல்ல. எல்லாரும் இஸ்ரவேலுக்கு தேவன். சவுலுக்கும் தாவீதுடைய அண்ணனுக்கும் இஸ்ரவேலின் தேவன் தேவன் தான். ஆனா என்ன இல்ல? விசுவாசம் இல்ல. விசுவாசம் இல்ல. ஆனா விசுவாசம் யாருக்குள்ள இருக்குது? தாவீதுக்குள்ள இருக்கு. அப்போ நான் சொல்றான் பாருங்க, அட பாவி, ஒரு நான் சண்டை போட்டது அவன் சொல்றான் பாருங்க. நான் இல்லைங்க, நீங்க சும்மா என்ன செய்வீங்க? 2 பேரை வச்சு அப்படி கை இப்படி கை இப்படிதான் பயிற்சி எடுத்தீங்க. நான் நெஜ பயிற்சி எடுத்ததுன்னு சொல்லி காட்டுறான். நான் உண்மையிலே சண்டை போட்ட ஒரு நிகழ்வை சொல்றான். நீங்க யாரும் அந்த சண்டை போட்டிருப்பீங்களா? சிங்கத்தோட சண்டை போட்டவங்க இருக்கவங்க யாராவது இருக்கீங்களா? பாம்போட சண்டை போட்டவன், கரடியோட சண்டை போங்க யாராவது இருக்கீங்களா? நீங்க அண்ணட்ட கேட்டு பாருங்க.
அவன் சும்மா அவங்க கொம்ப கொண்டாந்தான் டக் டக்குன்னு அடிச்சு சும்மா சம்பளத்துக்கு ஏமாத்திட்டு ஊர் உலகத்தை ஏமாத்திட்டு சம்பளத்துக்காக அரசாங்க சம்பளத்துக்காக எத்தனை அப்படி இருந்துட்டு இருக்கு. நான் அப்படி இல்லை, நான் நெஜ சண்டை போட்டேன். நான் போட்ட சண்டைய இங்க இருக்க கோழியாத்து போடுவானா? நான் சிங்கத்துக்கிட்ட சண்டை போட்டேன். நான் சிங்கத்தோட சண்டை போட்டு என்ன பண்ணேன்? ஜெயிச்சேன். நான் கரடி கூட சண்டை போட்டேன், நான் ஜெயிச்சேன். சவுல், நீ சண்டை போட்டு ஜெயிப்பியா? கோழியாத்து சண்டை போட்டு ஜெயிப்பானா? கேட்கான். என்ன ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? சவுல் ஒரு மாதிரி ஆயிட்டார். இப்ப இதை கேட்ட உடனே சவுலுக்கு என்ன ஆகி போச்சுது? வாசிங்க. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்தது, மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடி பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். இப்ப பாருங்க, இவன் சொல்றான் உனக்கு சண்டை போட முடியாது. இவன் கேட்கான், எனக்கா சண்டை போட முடியாது, எனக்கா சண்டை போட தெரியாது, உங்களை விட பெஸ்ட் ஆள்கிட்ட சண்டை போட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு என்ன சொல்றான்? சிங்கத்தை சொல்றான், கரடியை சொல்றான்னு பாய்க்கிறாமே. இந்த சம்பவத்தை கேட்ட உடனே பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே இருப்பாராக என்றான். முதல்ல போவாதன்னு சொன்னான். இப்போ எப்பா நீங்க சண்டை போட்டால், நீங்க மனுஷன்ல தான் சண்டை போட்டீங்க. ஏன் சண்டை பயிற்சியில யாரு கூட? காமா, அது கூட சண்டை போட்டு நான் ஜெயிச்சிருக்கிறேன், புரியுதுங்களா? ஆனா உங்க பயிற்சி வேற, என் பயிற்சி வேற. இதை கேட்ட உடனே அதுக்கப்புறம் தான் சவுலுக்குள்ள என்ன வந்தது? விசுவாசம் வந்துச்சு. விசுவாசம் வந்த பிற்பாடு தான் அனுமதி கொடுக்கான். போப்பா, நீ ஜெயிச்சிருவா, ஆமென், நீ போ, நீ ஜெயிச்சிருவா அப்படி சொல்றான். ஆமென், அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்ப பாருங்க, நல்லா கவனிங்க. சவுலுக்குள்ள விசுவாசம் அப்போ சவுல் தான் அனுமதி கொடுக்கணும். அப்போ சவுல் அண்ணன் அப்படி இருக்கிறான், சவுலுக்குள்ள விசுவாசம் இல்லை. இப்ப சவுலுக்குள்ள விசுவாசம் கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை அவன் சொல்றான். அதை கேட்டவுடன் அவனுக்கு அதுக்கப்புறம் தான் விசுவாசமே வருது. ஆமென், அல்லேலூயா. நாகும் 1:7 கர்த்தர் தம்மை நம்புகிறவர்கள் அவர் அறிந்திருக்கிறார். யார் அறிந்திருக்கிறாரா? நாகும் 1:7 பாருங்க. கர்த்தர் யாரை அறிந்திருக்கிறார்னா, என்னை நம்புகிறவர்களை நான் என்ன செய்றேன்? கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. தம்மை நம்புகிறவர்களை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? அறிந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்போ இந்த இடத்துல பாருங்க, நல்லா கவனிங்க. சவுலுக்குள்ள விசுவாசம் இல்ல, வர வைத்தாருன்னு பாய்க்கிறோம். தாவீதுக்குள்ள இருந்ததுன்னு பாய்க்கிறோம். எசேக்கியா ராஜாவை குறித்து வாசிக்கிற பொழுது அது சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவன் யூதாவின் ராஜாக்களிலே நம்பிக்கையிலே முன்னும் பின்னும் அவனை போல ஒருத்தனும் இல்லைன்னு சொல்லப்படும். உண்மை என்று பாய்க்கிறோம். ஏன்னா நல்லா கவனிங்க, எசேக்கியா ராஜாவை குறித்து, நம்பிக்கை குறித்து, ஆமே, எதிரி ராஜா சாட்சி சொல்லலாம். என்ன சாட்சி சொல்லலாம்? அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ஆமா, 2 ராஜாக்கள் 19வது அதிகாரத்துல 28, 29, 30 வரை வாசிக்க பார்க்கலாம். எதிரி சாட்சி கொடுக்காம பாருங்க. எதிரி சாட்சி கொடுக்காம, எசேக்கியாவின் நம்பிக்கையை குறித்து எதிரி சாட்சி கொடுக்காம பாருங்க. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 19வது அதிகாரத்துல 28, 29, 30. நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசுனது என் செவிகளில் ஏறினபடியால் நான் என் துரட்டை உன் மூக்கிலும் என் கடிவாளத்தின் வாயிலும் போட்டு நீ வந்த வழியே உன்னை திருப்பி கொண்டு போவேன் என்று அவனை குறித்து சொல்லுகிறார். உனக்கு அடையாளமாய் இருப்பது என்னவென்றால், இந்த வருஷத்திலே தப்பி பயிராய் இருக்கிறதையும். நீங்க அதுக்கு மேல பாருங்க, எசேக்கியா கர்த்தரை நம்ப பண்ணுவான் அப்படின்னு இருக்கும். சனகரிப்பு ராஜா சொல்லுவான், நீங்க எசேக்கியாவை நம்பாதீங்க, எசேக்கியா கர்த்தரை
உங்களை நம்ப பண்ணுவான், கர்த்தர் தப்புவிப்பார்னு உங்களை நம்ப பண்ணுவான் அப்படின்னு சொல்லி எசேக்கியாவின் விசுவாசத்தை குறித்து ஜனகரிப் ராஜா சொல்லுவான். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ எதிரி நம்ம கிட்ட இருக்கிற பாருங்க, நீங்க எந்த அளவுக்கு விசுவாசமா இருக்கிறீங்கன்னு ஒண்ணு கர்த்தர் அறிவார். ஆமென். ரெண்டாவது யார் அறிவா தெரியுமா? எதிரி அறிந்திருக்கிறான். ஆமென். எசேக்கியாவின் விசுவாசம் எவ்வளவா இருக்கிறது என்பதை எதிரி ராஜா அறிந்திருந்தான் பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள எவ்வளவு விசுவாசம் இருக்கிறது என்பதை கர்த்தர் அறிவா. ரெண்டாவது யார் அறிவா? நம்முடைய எதிரியாகிய சாத்தான் அறிந்திருக்கான்னு பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அதாவது பேதுரு என்ன செய்யறான்? கர்த்தர் தண்ணீர்ல நடந்து வர்றாரு, அப்படிதானே? நடந்து வர்றாரு. இப்ப பேதுரு என்ன கேட்கிறாரு? ஆண்டவரே, நானும் நடந்து வர எனக்கு என்ன செய்யும்? உத்தரவு கொடு. சரி, அப்போ விசுவாசத்துல அவன் நடக்கான். அப்போ நீங்க நல்லா கவனிங்க, பேதுருக்குள்ள எவ்வளவு விசுவாசம் இருக்கிறது என்பதை கர்த்தர் அந்த இடத்துல சுட்டி காட்டுறார். இப்ப பாருங்க, எவ்வளவு தூரம் நடந்தான்? இயேசுநாதர் படகுல இருந்து இயேசுநாதருக்கு ஒரு 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 50 மீட்டர் வச்சுக்கணுமா? இயேசுநாதர் கடல் நடக்க, இவன் படகுல இருந்து இறங்கி அனுப்பிச்சினான், இயேசுநாதர்கிட்ட போறான். ஆனா ஒரு பாதி கடந்துட்டான். பாதியை கடந்த உடனே என்ன செஞ்சான்? மத்தேயு 14 என்ன செஞ்சான்? காற்றையும் அந்த கடலையும் பார்த்து என்ன செஞ்சான்? ஆண்டவரே, நான் என்ன செய்யறேன்? அமிழ்ந்து போகிறேன். ஆமென். விசுவாசம் போயிடுச்சுது. அப்போ அந்த அந்த சீசனுக்குள்ள எவ்வளவு விசுவாசம் இருக்கிறது, உடனே கர்த்தர் கைப்பிடித்து தூக்கினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா? அப்ப நல்லா கவனிங்க, உங்களுக்கு பேரு விசுவாசி. உங்களுக்கு என்ன பேரு? உங்களுக்கு என்ன பேரு? விசுவாசி. விசுவாசம் இல்லாத விசுவாசியா இருக்கக்கூடாது. விசுவாசம் உள்ள என்ன இருக்கணும்? விசுவாசியா இருக்கணும். புரியுதுங்களா? அப்போ விசுவாசி தான், ஆனா உனக்குள்ள விசுவாசம் இருக்கணும். ஆவி இல்லாத சரீரம் செத்தது. விசுவாசம், ஆமென், செத்த விசுவாசம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. நம்மளை பார்த்து உயிர் உள்ள விசுவாசம் இருக்குன்னு பார்க்கணும். ஆண்டவர் அறிவான்னு பார்க்கணும். வெறும் விசுவாசம் இருக்கிற விசுவாச ஆவி நிறைந்த விசுவாசம் உள்ளவனாய் நம்ம இருக்க வேண்டும் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிற காலங்கள்லாம் பாருங்க, ஆண்டவர் சொல்வாரு, உன் விசுவாசத்தை உனக்கு ஆக்கிடுவாது, உன் விசுவாசமே உன்னை ரட்சித்தது. நூற்றுக்கு அதிபதி பார்த்து சொன்னாரு, ஒரு வார்த்தை சொல்லும், அவனை பார்த்து சொல்றார், நூற்றுக்கு அதிபதி ஒன்று விசுவாசத்தின்படி உனக்கு ஆக்கிடுவது, அந்நேரமே அவனுக்கு குடமாச்சு பார்க்க. ஆமென். அப்ப நல்லா கவனிங்க, இந்த இடத்துல நீங்க பார்க்கிற பொழுது உங்க விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவுதுன்னு கர்த்தர் சொன்னார். உன் விசுவாசம் தான் அந்த சுகம், உன் விசுவாசம் தான் அந்த அற்புதம், உன் விசுவாசம் தான் இந்த உயர்வு. அந்த விசுவாசத்தை சுட்டி பாட்டி சொல்றாரு, உன் விசுவாசத்தின்படியே நான் செய்தேன், உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது. ஆண்டவர் இந்த விசுவாசத்தை வச்சுதான் அங்க காரியத்தை செய்யறான்னு பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நம்ம விசுவாசம் எவ்வளவா இருக்கிறது என்பதை ஒண்ணு கர்த்தர் அறிவார், ரெண்டாவது யார் அறிவா? சாத்தான் அறிவான். சாத்தான் அறிவான்னு பார்க்கிறோம். ஆமென். இப்போ யோபுக்குள்ள இருந்த விசுவாசத்தை கர்த்தர் அறிந்திருந்தார். ஆனா இவன் சொன்னா, இல்ல, யோபு உம்மை மறுதலிப்பான் அப்படின்னு சொன்னான். ஆனா யோபு என்ன வார்த்தை சொன்னா? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். ஆமென். ஹஹா, சர்ச்சில் ஜெபம், மழை வருது, ஆஹா, அவ்வளவுதான், புயல் அடிக்குது, ஜெபமா இன்னைக்கு ஊழியமா? ஊழியம், இன்னைக்கு ஜெபம். ஆமென். விசுவாசம் எங்கேயே போச்சு? ஸ்தோத்திரம் சொல்லுங்க, விசுவாசம் எங்க போச்சுது? அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைய காலையில ஒரே குளிருங்க, எழும்பும் போது எப்படி இருக்கு அம்மா? சொல்லுங்க அம்மா, காலையில் எப்படி இருக்கு? ஒரே குளிர். இன்னைக்கு இல்லைனாட்டா அடுத்த வாரம் போயிடலாம், அடுத்த வாரம்னா அடுத்த வாரம் போயிடலாம். விசுவாசம் போச்சுது. குளிராவது, பனியாவது, சூறாவளியாவது நான் போவேன், ஆண்டவர் அதை பார்ப்பார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்க பாருங்க, அந்த சின்ன பொண்ணுக்குள்ள இருந்த ஒரு விசுவாசம் இஸ்ரவேல் ராஜா கிட்ட இல்லை.
அவன் நிருபம் அனுப்புகிறான், என் ஊழியக்காரன் வருவான், நீ அவனை சுகப்படுத்தி அனுப்பு. அப்போ ஆனால் அந்த ராஜா கீழே தான் எலிசா இருக்கிறான். அப்போ அந்த இஸ்ரவேலின் தேவன் அவன் வணங்குற தெய்வம். ஆனால் அவன் என்ன செய்கிறான்? சட்டையை கிழிச்சான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த நாட்டிலிருந்து அடிமையாக போன ஒரு சின்ன பிள்ளை சொல்லுது, என் ஆண்டவரிடத்தில் போனால் அவர் குணமாக்கிடுவார். அந்த பிள்ளை விசுவாசம் பாருங்க. அந்த விசுவாசம் நம்பி தான் நாகமாக நினைச்சான் வாரான்னு பார்க்கிறோம். ஆமே, அவன் சுகம் பெற்று திரும்பினானா இல்லையா? அல்லேலூயா. இந்த ராஜாக்களுக்குலாம் அதிக விசுவாசம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சவுலுக்குள்ளே அந்த விசுவாசம் இல்லை. முதல்ல சவுலுக்குள்ள ஆமே சோத்திரம் சண்டை போட்டதை சொன்னதுக்கு அப்புறம் தான், ஆமா அப்ப நீ உண்மையிலேயே இங்க உள்ளவங்க எல்லாரும் பார்க்கலாம் சண்டை யுத்தம் பண்ண நீ தாண்டா பெஸ்ட், நீ போகலான்னு அனுமதி கொடுக்குறான். தாவீது சவுல் அனுமதி கொடுத்தா தான் அவன்கிட்ட யுத்தம் போக முடியும். அப்ப அனுமதியை வாங்கிட்டு நினைச்சிறான், யுத்தத்துக்கு போறான். வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் உன்னுடனே இருப்பாராக என்றார். என்ன கர்த்தர் யார் கூட இருப்பார்? தாவீது கூட. ஆமா, யாருக்குள்ள விசுவாசம் இருக்கோ அவங்களுக்கு யார் இருப்பா? கர்த்தர். கர்த்தர் இருப்பார். சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தற்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டி கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டு கொண்டு போக கூடாது, இந்த அபியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு. எதை பிடிக்கான்? தடி. கரடியோட சண்டை போடுறதுக்கு எதை தான் பயன்படுத்தினா? தடி. வெரி குட், சோத்திரம். சிங்கத்தோட சண்டை போடுறதுக்கு எதை தான் பயன்படுத்தினா? அதனால எதை பிடிக்கலாம்? தடியை கையில பிடித்து கொண்டு. ஆமா, வெற்றி கொடுத்த ஜெயம் கொடுத்த தடி என்ன செஞ்சுக்கிட்டான்? பிடித்து கொண்டான். நாமே சோத்திரம். எதை பிடிச்சுக்கிட்டான்? தடியை பிடிச்சிட்டான். மோசையின் கையில என்ன இருந்தது? கோல். தடி இருந்தது. அந்த கோல் தானே தடி. அம்மே, அதை வச்சு எவ்வளவு அற்புதம் செஞ்சான். அம்மே, அல்லேலூயா. உனக்குள்ளே இந்த விசுவாசம் என்கிற தடி, இந்த விசுவாசம் என்கிற கோல் இருக்கும் என்றால் உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்கள், பெரிய பெரிய அற்புதங்களை கர்த்தர் உனக்கு செய்வார். உன் விசுவாசம் எங்கே? உன் விசுவாச ஆவி எங்கே? உன்னுடைய விசுவாச தடி எங்கே? அவன் அந்த தடி எடுத்து கண்மலை அடித்தான். என்ன செஞ்சது? தண்ணீரை கொடுத்தது. செங்கலை அடித்தான். செங்கடல் ரெண்டா பிரிந்தது. ஆமே ஆமே. எல்லாம் அடிச்சான். குப்பையில் அடிச்சானா? அடிச்சான். பேன்களா வந்தது. வந்துச்சா இல்லையா? வந்துச்சா இல்லையா? தோத்துறோம். அப்போ அந்த விசுவாசம் இருந்ததுன்னு பார்க்கிறோம். விசுவாசத்துல அடிச்சான், அற்புதம் நடந்தது. ஆமென். அப்ப அந்த விசுவாச கோல், அந்த விசுவாச தடி, அப்ப இவனுடைய அவிசுவாசத்தை கொடுக்கும்படி இவனுக்கு என்ன வந்துச்சு? ஆமா, பட்டயம், சவுலின் வஸ்திரம், சவுலின் பட்டயம் இவனுக்கு வந்து. இதெல்லாம் எனக்கு எல்லாம் வேண்டாம், இந்த ரெடிமேட் எனக்கு வேண்டாம். விசுவாசம் இல்ல சவுலுக்குள்ளே. சவுலுக்குள்ளே விசுவாசம் இல்ல. இது இல்லாத எனக்கு வேண்டாம், இது எனக்கு வேண்டாம். எனக்கு ஆல்ரெடியே நான் வச்சிருக்கிறேன். ஆமென். நம்மள ஆண்டவர் எந்த ட்ராக்ல எப்படி ஜெபிக்கிறார், எப்படி வைக்கிறார், அவங்கள போல ஜெபம் பண்ணணும், இவங்கள போல ஒளிஞ்சணும். இன்னொன்னு, உன்னை எந்த லைன்ல கொண்டு போற அதே லைன்ல போ. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப கர்த்தர் எந்த லைன் அதுலயே போகணும். இப்ப தாவீது ஆண்டவர் தடி கூழாங்கல் தான் அந்த லைன்ல கொண்டு போறான்னு பாய்க்கிறோம். அப்ப அதுல தான் அவன் வரணும். அப்ப அதுக்கு ஒரு தடை வந்துச்சு, அதை நீக்கிட்டான்னு பாய்க்கிறோம். நீக்கிட்டு என்ன செய்யறான்? தடியையும் என்ன செஞ்சுட்டான்? தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கலை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பர்க்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு. பாருங்க, அவங்க ஒரு பை போட்டிருப்பாங்க. அந்த பைக்குள்ள எதை போட்டுக்கிட்டான்? கூழாங்கல். கூழாங்கல் கையில என்ன இருக்கு? தடி. தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு. தன் கவனை கையில என்ன செய்யணும்? அந்த கவன் என்னது? உண்டிக்கோல். உண்டிக்கோலா? உண்டிக்கோல். என்னதோ இண்டிகோ விமானம். இந்த இண்டிகோ விமானத்தை பிடிச்சிட்டு போறான். பிடிச்சிட்டு போறான். ஆமென். சோத்திரம். அது கவுன் கல். சரி, எங்க ஊர்ல எல்லாம் அது வேற சொல்லுவாங்க. சரி, இருக்கட்டும்.
பிடித்துக்கொண்டு அந்த பெலிஸ்தியன் அண்டையிலே போனான். பெலிஸ்தியன் அண்டையிலே போனான். பெலிஸ்தியனும் பாருங்க, அதோட நிறுத்திக்காங்க. இவன் என்ன செய்றான்? எதை எடுத்துட்டு போறான்? சண்டைக்கு போறவன் எதை எடுத்துட்டு போறான்? தடியும் கல்லும் தான். சிங்கத்து கூட சண்டைக்கு போகும்போது எதுதான் வச்சிருந்தான்? கரடி கூட சண்டைக்கு போகும்போது எதை தான் வச்சிருந்தான்? ஆமா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமா, நம்ம எதிர்த்த வீட்டுக்காரன் சண்டைக்கு போறான்னா நீ எதை எடுத்துட்டு போகணும்? எதிர்த்த வீட்டுக்காரன் உன்ட சண்டைக்கு வர்றான், வீட்டில் கிடக்க தொடப்பாங்கட்ட, கட்டை, எருமை மாடு, செருப்பு, இதையே எடுத்துட்டு போனோம்? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எதை எடுத்துட்டு போனோம்? வசனத்தை எடுத்துட்டு போனோம். ஆமென், ஸ்தோத்திரம். வசனத்தை தான் நம்ம பேசணும். வசனத்தை தான் பேசிட்டு என்ன செஞ்சிடணும்? வந்துடணும். கர்த்தர். ஆமென். இப்ப பாருங்க, கிதியோன் சண்டைக்கு போனான். வெட்டுக்கிளிகள் போல இருந்தாங்க. ஆனா கிதியோன் பட்டயம் கொண்டு போனானா? இல்ல. கர்த்தரின் பட்டயம் பட்டயம் இருந்துச்சா? என்ன இருந்தது? எக்காலம், தீவெட்டி, பானை உடைச்சாச்சு. பானை உடைஞ்சிருச்சு. இப்ப தீவெட்டி தான் எரியுது பாய்க்கிறோம். இதை பார்த்து அவங்க என்ன பண்ணாங்க? ஓடுனான்னு பாய்க்கிறோம். அதே போல யோசபாத்து எதை எடுத்துட்டு போனாரு சண்டைக்கு? யோசபாத் ராஜா 2 நாள் 20வது யோசபாத் ராஜா யுத்தத்துக்கு யுத்த வீரருக்கு முன்னால எதை விட்டுருந்தாரு? பீரங்கி தான் விட்டுருந்தாரு. பீரங்கி வண்டியை தான் விட்டுருந்தாரு. பீரங்கி வண்டியை விட பயங்கரமான ஆள் யாரு? துதிக்கிறவங்க. ஆமென். நான் என்ன சொல்றேன், நீ என்ன செய்யணும்னா, கர்த்தர் உனக்கு சண்டை போடணும்னா நீ துதிக்கணும், நீ செபிக்கணும். அதுக்கு பதிலா நீ போய் அங்க போய் சண்டை போட்டினா உன் மண்டை உடைச்சிருவான் சாத்தான் மண்டையை உடைக்கணும்னா நீ என்ன செய்யணும்? துதிக்கணும். அவனே அடிச்சுட்டு செத்துருவான். நீ இருந்து என்ன செய்யணும்? துதிக்கணும். துதிக்கும் போது யார் வருவா? உனக்காக யார் யுத்தம் பண்ணுவா? கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஆமென். நீ யுத்தம் பண்ணக்கூடாது. நீ என்னதான் செய்யணும்? செபிக்கணும். வாயை மட்டும் என்ன செய்யணும்? தயவு செய்து இந்த வாயை துதிக்க மட்டும் பயன்படுத்துங்க. ஆனா எல்லாத்துக்கும் இந்த வாயை பயன்படுத்துவோம். கர்த்தரை எக்காலத்திலும் சொத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் அது மட்டும் உன் வாயில இருக்காது. மீது எல்லாம் இருக்கும் உன் வாயில. சாத்தான் கொடுத்த அத்தனையும் இருக்கும். கர்த்தர் சொல்றாரு, உன் வாயில என்னதான் இருக்கணும்? கர்த்தரை துதிக்கிற துதிதான் இருக்கணும். வேற எது இருக்கக்கூடாது. நம்ம வாயில கர்த்தரை உயர்த்தி பேசுகிற, புகழ்ந்து பேசுகிற அந்த வார்த்தை மாத்திரம்தான் இருக்கணும். வேற ஒண்ணு நம்ம வாயில என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாதுன்னு பார்க்கிறோம். அதுதான். அப்ப நல்லா துதிக்கணும், செபிக்கணும். அதுதான் நம்ம வேலை. சண்டை போடுறது யாரு வேலை? கர்த்தருடைய வேலை. சண்டை கர்த்தர் உனக்காக அவர் என்ன செய்வாரு? அவர் சண்டை போடுவான்னு பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, அவனும் வாரான், 2 பேரும் பேசுறாங்க. வா உன்னை பிச்சு அது ரொம்ப பேசுறான்னு பார்க்கிறோம். நமக்கு அதெல்லாம் பண்ண டைம் இல்லாம போயிடும். நீங்க கடைசி இங்க வந்துருங்க. 40ஆம் வசனம் வாசிங்க. வாசித்துட்டீங்களோ? வாசித்தாச்சு. அப்ப 48, 49 வாசிங்க. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று அந்த ஜனக்கூட்டம்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை என் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். அப்பொழுது அந்த பெலிஸ்தியன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்குள் அந்த பெலிஸ்தியன் அண்டைக்கு எதிராக தன் கையை அடைப்பையிலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து, என்னது? கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தீனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். சுழற்றி எதுல குறி எங்க வைக்காம்? பெலிஸ்தீனுடைய நெற்றியிலே. முதல்ல சாத்தான தோக்கடிக்கிறதுக்கு அவன் தெரிஞ்செடுத்த இடம் எது? நெற்றி. தாவீது தெரிஞ்செடுத்த இடம் என்னது? நெற்றி. ஆமென். கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கான் பாருங்க. இவன் பட்டயத்தை வச்சுலாம் அவன்கிட்ட உள்ள போக முடியாது. தூரத்துல இருந்து தான் அடிக்கணும். சோத்திரம். பக்கத்துல போயெல்லாம் நம்ம யுத்தம் பண்ண வேண்டியது இல்லை. ஆமென். அப்போ கரெக்டா எதுல அடிச்சான்? நெற்றியில். அந்த கல் சுழற்றி அவனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியிலே பதிந்து போனதினால், நெற்றியிலேயே பதிந்து போனதுன்னா உள்ள போயிட்டு
அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். அப்படியே இருக்கட்டும். இப்ப பாருங்க, இந்த கல் யார்? அவன் வச்ச அந்த கல் யார்? ஏசாயா 28:16 சொல்லுகிற, சீயோனிலே சீயோனிலே ஒரு கல்லை வைக்கிறேன், அதை விசுவாசிக்கிறவன். அது யாரு? கிறிஸ்து. அது யாரு? கிறிஸ்துன்னு பாய்க்கிறோம். ஆமென். அந்த கல் யாரு? கிறிஸ்து. இது 1 பேதுரு 2வது அதிகாரத்துல 6-7 பாருங்க, அது கிறிஸ்துன்னு அவர் எழுதுறான்னு பாய்க்கிறோம். அப்போ பாருங்க, அவன் யாரத்தான் யுத்தம் பண்றதுக்கு சாத்தாங்கிட்ட அனுப்புனான்? கல்லு கிறிஸ்து தான் அனுப்பினார். கிறிஸ்து தான் அனுப்பினான். தாவீது போகல, தாவீது தடி போகல. யாரதான் அனுப்பினான்? கிறிஸ்து. சாத்தானோட நீ யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது. சாத்தானோட யுத்தம் பண்ணி ஜெயிக்கணும் யாரு? இயேசு. இயேசு கிறிஸ்து சொல்றார் பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 21:44 வாசிங்க. 21:44 அவர் சொல்றார் பாருங்க, இந்த கல்லின் மேல் விழுகிறவன், இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், நொறுங்கி போவான். இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர் தன்னை குறித்து சொல்றார். இப்போ சாத்தான் ஒரு கண்ணாடி. இந்த கண்ணாடி போய் கல்லுல மோதிச்சுன்னா கண்ணாடி நிலைமை என்ன? நொறுங்கிடுவான் சாத்தான். ஆனா இந்த கல்லு வந்து அந்த கண்ணாடி மேல விழுந்துச்சுன்னா கண்ணாடி நொறுங்கும், பீஸ் பீஸ் ஆயிடும். ஆமென். ஸ்தோத்திரம். இப்ப கர்த்தர் அதான் சொல்றாரு. என்ன சொல்ற? இந்த கல்லை தான் அவன் என்ன செய்யறான்? வைக்கிறான், பாய்க்கிறான். அது சாத்தானுடைய தலையை என்ன செஞ்சிட்டு? உடைச்சிட்டு, நொறுக்கிட்டு. சாத்தான் தலை என்ன செஞ்சிட்டு? நொறுங்கிட்டு. பிசாசு தலை என்ன செஞ்சிட்டு? நொறுங்கிட்டு பாய்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். புரியுதுங்களா? இந்த கல் எவன் மேல் விழுமோ அவனை என்ன செய்யும்? நொறுக்கி போடும், நசுக்கி போடும். ஆமென். விழுந்தா நசுக்கும், மோதுனா நொறுங்கும். அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு பாய்க்கிறோம். நீங்க பாருங்க, ஆதியாகமம் 3:15 படிச்சு பாருங்க. ஆதியாகமம் 3:15 வாசிங்க. ஆதியாகமம், உனக்கும் ஸ்திரிக்கும், உனக்கும் ஸ்திரிக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். யாரு அவர்? அவர்னா யாரு? இயேசு கிறிஸ்து. 4000 வருஷத்துக்கு முன்னால சொன்ன வசனம் நிறைவேறி 2000 வருஷம் முடிச்சிட்டாமே. இயேசு கல்வாரி சிலுவையிலேயே, ஆமே, சிலுவையில் அவன் தலை என்ன செஞ்சிட்டாரு? உடைச்சிட்டாரு. ஆமே. ஸ்தோத்திரம். உடைச்சாரா இல்லையா? இப்போ ரோமர் 16:20 சொல்றாரு, சாத்தானே உன் காலின் கீழே நசுக்கி போட்ட. இப்ப மிதி. இப்ப சாத்தான் உன் காலு கீழே எப்படி இருக்கான்? தலை இல்லாதவனா இருக்கான். நீ இப்ப மிதிக்கலாம். இப்ப நீ என்ன செய்யலாம்? மிதிக்கலாம். ஏன்னா கர்த்தர் சாத்தான் தலையை என்ன செஞ்சிட்டாரு? உடஞ்சி நொறுங்கி போச்சு. சாத்தானுடைய தலை என்ன செஞ்சிட்டு? நொறுங்கி போச்சு. இப்போ சாத்தானால கடிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா என்ன செஞ்சிட்டு? பல்லு உடஞ்சி போச்சு. பல்லு இல்ல, பல்ல பிடிக்கிட்டாரு, போட்டிருக்காரு. நம்ம இந்த வெறும் வாழை வச்சு ஆட்டிட்டு அலைகிறோம். அதை பார்த்தே நம்ம பயப்படுறோம். ஆமென். அதனாலதான் கர்த்தர் சொன்னாரு, வலு சர்ப்பத்தையும் நீங்கள் மிதிப்பீர்கள். வலு சர்ப்பனை யாரு? சாத்தானே மிதிப்பீர்கள். என கர்த்தர் நசுக்கி போட்டுட்டார். ஆமென். பாம்பை கண்டா எத்தனை பேர் மிதிப்பீங்க? ஸ்தோத்திரம். ஆமென். வாழை பார்த்தாலே வீட்டை விட்டு ஓடுறோம். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனா சாத்தான் என்ன செஞ்சிட்டாரு? நசுக்கிட்டாரு. பிள்ளைகிட்ட விளையாட கொடுக்காரு. இந்தாடா அந்த பாம்பை வச்சு என்ன செய்ய? விளையாடுறா. தலையில ஒண்ணு இல்ல, கடிக்க வாய் இல்ல, பல்லுல ஒண்ணு இல்ல, நீ விளையாடுன்னு கொடுக்காரு. எப்படின்னா என்னது? கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பயமுள்ள ஆவி இல்லை, என்ன ஆவியை கொடுத்தாராம்? தைரியத்தின் ஆவி. என்ன ஆவி? அப்ப தைரியத்தின் ஆவி
வந்துட்டுனா என்ன செய்வோம்? சாத்தான் வாழை மிதிச்சு நம்ம நடப்போமா நடக்க மாட்டோமா? பாட்டு பாடுவோம், சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிச்சு நடப்பேன். அல்லேலூயா, சோத்திரம். என்ன செய்யணும்? மிதிச்சு நடப்பேன். அல்லேலூயா. இப்ப சாத்தானுடைய தலை உடைஞ்சது அப்படின்னு சொல்லி நீங்க பாருங்க, இந்த பாரா, இந்த சிசரா சாத்தான், அவன் தலை எப்படி உடைஞ்சதுன்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நீங்க நியாயாதிபதி புஸ்தகம் 5வது அதிகாரத்துல 24 இருந்து 27 வரை படிங்க பார்க்கலாம். நியாயாதிபதி புஸ்தகம் ஏபோரின் மனைவியாகிய யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். கூடாரத்தில் வாசமா இருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே. தண்ணீரை கேட்டான், பாலை கொடுத்தாள், ராஜாக்களின் கிண்ணில வெண்ணெயை கொண்டு வந்து கொடுத்தாள். தன் கையால் ஆணியையும் தன் வலது கையால் தொழிலாளர்களின் சுத்தியையும் பிடித்து. ஆமா, இடது கையில் என்ன வச்சிருக்கா? தொழிலாளரின் ஆணி. வலது கையில் என்ன வச்சிருக்கா? சுத்தியல். சிரேசாவை அடித்தாள். அவன் நெற்றியிலே அவ பாருங்க, இந்த யாகேல் அந்த சிசேராவின் இடத்தை, எந்த இடத்தை சூஸ் பண்ணா? நெத்தியில வச்சு என்ன செஞ்சா? ஆணி அடிச்சா என்னாச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவன் தலையை உடைத்து போட்டாள். அந்த ஆணி அவன் நெற்றியில் உருவ கடாவி அவன் தலையை உடைத்து போட்டாள். உடைந்தது. அல்லேலூயா. சாத்தான் தலை உடைந்தது. அவள் கால் அருகே அவன் மடங்கி விழுந்து கிடந்தான். பாருங்க, அந்த நாட்டு ராஜா, அந்த நாட்டு குடிமகள். இவன் அந்த நாட்டை சேர்ந்தவா, இஸ்ரவேல் நாட்டை சேர்ந்தவள் அல்ல, இஸ்ரவேல் வம்சத்தை சேர்ந்தவள் அல்ல. அந்த யாகேல் இவள் அந்த நாட்டில் உள்ளதான். ஏன்னா அந்த ராஜா போய் அங்க இருக்கான யாரு? அந்த நாட்டில் உள்ளவாதான், பக்கத்தில் இருக்கான்னு பாய்க்கிறோம். அப்ப நமக்கு பாதுகாப்பு தருவான்னு சொல்லி தான் உள்ள போறான். ஆனா கர்த்தரே என்ன செஞ்சிட்டாரு? அவன் நாட்டு மக்களையே எழுப்பி சாத்தானை காலி பண்ணிட்டார். சாத்தான் தலை உடைந்தது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, இன்னைக்கு விசுவாசமாகிய வார்த்தையை நீங்க சாத்தான் தலையில அடிக்கும் பொழுது அவன் தலை உடைஞ்சிடும். ஆமென். சொல்லி அடிக்கணும், சாத்தானே ஏசப்பா உன் தலையை உடைச்சிட்டாரு. ஆமென். உடைச்சிட்டாரா இல்லையா? கர்த்தர் ஜெயத்தை எடுத்தாரா இல்லையா? எடுத்தாரா இல்லையா? பழைய ஏற்பாட்டுல பாருங்க, யோபு கிட்ட சாத்தான் தோத்தானா இல்லையா? தோத்தான். ஆமென். புதிய ஏற்பாட்டுல இயேசு வந்தான். லூக்கா 4:17 பாருங்க, சோதிக்க வந்தான். சாத்தான் ஜெயிச்சானா தோத்தானா? தோத்தான். ஆமென். கெத்செமனேல வந்தான், கர்த்தர் ஜெயித்தான் பாய்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதுங்களா? பரலோகத்துல இருந்தான் கர்த்தர், பரலோகத்திலிருந்து ஒரு மிதி மிதிச்சார். எங்க வந்தான் தெரியுமா? வான மண்டலங்களுக்கு வந்துட்டான். மத்திய ஆமா. எங்க இருந்து மிதிச்சாரு? பரலோகத்திலிருந்து மிதிச்சாரு. மத்திய ஆகாயத்தில் வந்தான். அங்க இருந்து மிதிச்சாரு. எங்க வர்றான்? பூமிக்கு வர்றான். பூமியில ஒரு மிதி கொடுக்காரு. அதோட எங்க போறான்? பாதாள அக்கினிங்க அந்த எரியிற கடலுக்குள்ள போறான். இதுதான் சாத்தான். தோத்தானா இல்லையா? அக்கினிங்க அந்த எரிய கடலில் அவன் தள்ளப்பட்டான். ஆமென். இந்த இப்பிரபஞ்சத்தின் சாத்தான், இந்த உலகத்தின் அதிபதி தள்ளப்படுவான். அப்ப பாருங்க, தோல்விக்கு மன்னன் சாத்தான். அல்லேலூயா. வெற்றிக்கு ராஜா இயேசு. ஆமென். தோல்வி மன்னன் யாரு? சாத்தான். அவன் தோத்துருவன்னு தெரிஞ்சே அவன் யுத்தம் பண்றான் பாருங்க. ஆமென். நம்ம ஜெயிச்சிருவன்னு தெரிஞ்சு நமக்கு உனக்கு யுத்தம் பண்ண விசுவாசம் இல்லாம ஏன் போச்சுது? ஆமென். அந்த விசுவாச ஆவி வேணுங்க. ஆமென். அல்லேலூயா. அதான் அறிக்கை சொல்றான், எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். அல்லேலூயா. முடிப்பாரா? முடிக்க மாட்டாரா? முடிப்பார். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடுறேன். மத்தேயு 16:18 வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 16:18 வாசிங்க. மத்தேயு 16:18. அதுக்கப்புறம் தெரியுமில்லாம சாத்தான் தாவீது மேல ஏறி வெட்டி கொண்டு போட்டான், எல்லாம் தெரியும். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். நீ எப்படி இருக்கிறா? நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். எந்த கல்லின் மேல்? இந்த கல்லின் மேல். இந்த கல்லின் மேல்
என் சபையை கட்டுவேன். யார் சபையை கட்டுவேன்? கர்த்தர் சபை. நீங்க பாருங்க, தமது சபையை தாமே கட்டி எழுப்புவதாக பேதுருட்ட வாக்கு பண்றார். சிலர் என்ன சொல்றாங்கன்னா, பேதுரு கொண்டு கட்டுவேன் கிடையாது, கர்த்தர் வாக்கு பண்றார். இந்த கல்லுங்கிறது யாருன்னா, எபேசியர் 2:20 வாசிங்க. எபேசியர் 2:20. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே என்னது? மூளைக்கல்லா இருக்கிறார். ஆமென். மூளைக்கல்லா இருக்கிறார். 1 Corinthians 10:4. அந்த கண்மலையின் மேல் கட்டப்பட வேண்டும். அந்த கல் மலை அது இயேசு கிறிஸ்து. ஆமென். போடப்பட்ட அஸ்திவாரம் எங்க தான் போடணும்? கண்மலைக்கு இயேசு கிறிஸ்து. வேறொரு அஸ்திவாரம் போடக்கூடாது, அங்க போடணும். புரியுதுங்களா? அப்போ ஒண்ணு, ஆமா, ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க, வேதத்துல நல்லா நீங்க கவனிக்க வேண்டும். மூளைக்கு தலைக்கல் இந்த சபைக்கு எஸ்கோல் சபைக்கு மூளைக்கு தலைக்கல் இயேசு கிறிஸ்துவே. அப்போ மூளைக்கு தலைக்கல் இயேசு கிறிஸ்துவா இருந்தா இந்த சபை ஜெயிக்கும். 1 சபை ஜெயிக்கும், 2 பாதாளத்தின் வாசல் தோற்கும். அதை மேற்கொள்வதில்லை. பாதாளத்தின் வாசல் தோற்கும். அப்போ இந்த சபைக்கு மூலக்கல்லாகிய தலைக்கல் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப எந்த சபைக்கும் மூளைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்துவையே உயர்த்தி பிடிக்கும் பொழுது பாதாளத்தின் வாசல் அடைபடும், பரலோகத்தின் வாசல் திறக்கப்படும். புரியுதுங்களா? அந்த சபையை ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து உபதேசத்துல கட்டணும். ஆமென். கட்டுக்கதை, நக்கல், கேலி, கிண்டல் அது பாதாளத்தின் வாசல் மேற்கொண்டுரும். ஆமென். ஸ்தோத்திரம். மூளைக்கல்லாகிய தலைக்கல் இயேசு கிறிஸ்துவை வைத்து சபையை கட்டணும். அதாவது மணல்ல வீட்டை கட்டினான் ஒருத்தன், இன்னொருத்தன் எங்க வீட்டை கட்டினான்? கற்பாறையில. நீங்க எதுல கட்டுறது கஷ்டம்? கற்பாறையில கட்டுறது. மணல்ல சீக்கிரம் என்ன பண்ணிடலாம், ஆனா கற்பாறையில் கட்டுறது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். உபதேசம் சத்தியத்தை சொல்லி சபையை கட்டுறது. ஆமே. ஒன்று பாவத்தை விடு, இல்லை சபையை விடு. இப்படி பிரசங்கம் பண்றோம், இப்படி பண்றா எத்தனை பேர் இருப்பான்? யூதாஸ்லாம் இருக்காத, ஓடிக்குதுன்னு சொல்லிடுறேன். ஆமே. சோத்திரம். இருப்பினா ஒழுங்கா இரு, இல்லைன்னா போன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா தலைக்கல், மூளைக்கல்லுக்கு தலைக்கல் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப கற்பாறையில கட்டுறது கடினம். ஆமே. சத்தியத்தையும் உபதேசமா சத்தியத்தை சத்தியமா சொல்லி சபையை கட்டுவது கடினம். ஆனா அதே வேளையில இயேசு நேசிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். மகளே, மகனே, ஊரோட தேரோட அப்படியே சபையை கட்டுறாங்க. அது மணல் மேல் கட்டப்படுறது. ஆனா வெள்ளம் வருது, அக்கினி வருது. ஆமே. 2 காது. வெள்ளம் எங்க இருந்து வருது? பூமியில இருந்து வருது. அக்கினி எங்க இருந்து வருது? ரெண்டும் எது மேல மோதுது? வீட்டு மேல. மணல் மேல கட்டினது என்னாச்சுது? தோத்துட்டு. கற்பாறையில் கட்டினது மேலே வந்துச்சு, கீழே வந்துச்சு. அசையாம நின்னது, ஜெயித்தது. காற்றையும் புயலையும் அது ஜெயித்ததுன்னு பார்க்கிறோம். பிசாசினால் எந்த வந்தாலும் அந்த சபையை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா மூளைக்கலுக்கு தலைக்கல் இயேசு கிறிஸ்துவே. அதான் சொன்னேன். ஆமே. அந்த தலைக்கல் இயேசு கிறிஸ்துவா இருந்தால் பாதாளத்தின் வாசல் அடைக்கப்படும், பரலோகத்தின் வாசல் திறக்கப்படும். வாசல்கள் திறக்கப்படும். இயேசுதான் வாசல். அந்த இயேசுவை வச்சாச்சுன்னா ரட்சிக்கப்படுகிற அனுதினம் கர்த்தர் என்ன செய்வார்? அந்த சபைக்குள்ள எல்லாரும் வர முடியாது. யார் வர முடியும்? ரட்சிக்கப்பட்டவன் தான் அந்த சபைக்குள்ள வர முடியும், சத்தியத்தை கேட்க முடியும், சத்தியத்தை நடக்க முடியும். ஆமே. மற்றவங்க உள்ள வர முடியாது. விசிட்டர் போல வந்துட்டு போயிட்டு இருக்கவங்க இருக்க முடியாதுன்னு பார்க்கிறோம். ஏன்னா இந்த சபைக்குள்ள இருக்கிறவர் ஜெயத்தை எடுத்தவர், சாத்தானை ஜெயித்தவர். ஆமே. ஜெயித்தவர் உனக்குள்ள இருக்குன்னா உங்களுடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நமக்குள்ள என்ன இருக்கணும்? இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்னது? உங்க விசுவாசம். ஆமே. விசுவாசம் இருக்கணும். விசுவாசி பொண்ணுக்கு எல்லாம் கூட. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
சாத்தான் தோத்தான், இயேசு ஜெயித்தார். ஆமென். பாதாளத்தின் வாசல்கள் என்ன செய்யாது, மேற்கொள்ளாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு தான் ஜெயிப்பார், உனக்கு ஜெயம் தருவார். ஆமென். அப்ப கர்த்தர் எனக்கு என்ன குறித்தார்னா, ஆமென், இந்த மகனுக்கு நான் வெற்றியை கொடுப்பேன், விசுவாசத்தில் வெற்றியை பெற்றுக்கொள். அல்லேலூயா. விசுவாசத்துல தான். நீங்க பாருங்க, அக்கினி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, கோலியாத்துக்கு முன்னால் நின்றுட்டு இருக்கான். யாரு? தாவீது. கோலியாத்தை வெட்டி, கோலியாத்து கொண்டு அவன் என்ன சொல்றான், அவன் சொல்லுவான் பாருங்க, உன்னை பிச்சு அவனை எப்படி பேசுவான், ஆகாயத்து பறவை கொடுத்துருன்னு சொல்லுவான் பாருங்க. அந்த அளவுக்கு அவன் பேசுறான். அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கான். அங்க அக்கினி ராஜா நின்றுட்டு இருக்கானுவ. அப்போ ரெண்டு பேரும் பாருங்க விசுவாசத்துல பேசுறான். என்ன பேசுறானுவ? அக்கினிக்கும் ராஜாவை உங்களுடைய கை கத்தர் தப்பு வைப்பா, தூக்கி உள்ள போட போறான், அக்கினிக்குள்ள போட போறான். இங்க யார்கிட்ட போனோம்? கோலியாத்திர போனோம். கோலியாத்தை பார்த்தா என்ன சொன்னா, இந்த விருத்த சேதனை இல்லாத இந்த கோலியாத்து எம்மாத்திரம். அப்போ நமக்குள்ள இயேசு இருப்பார் என்றால் நம்ம ஜெயிப்போம். உனக்குள்ள இயேசு இருந்தா நீ நினைச்சுவா ஜெயிப்பா. உலகத்தை ஜெயிப்பா, மாம்சத்தை ஜெயிப்பா, பிசாசை ஜெயிப்பா, எல்லாத்தையும் ஜெயிப்பா. ஜெயம் உனக்கே. ஏன்னா ஜெயம் கொடுக்கிற தேவன் உனக்குள்ளே. ராஜாவின் ஜெய கம்பீரம் யாருக்குள்ளே? எனக்குள்ளே. அப்ப கிறிஸ்துவுக்குள் வாழுகிற உனக்கு எப்போதும் வெற்றி. அப்ப கிறிஸ்து வெற்றி தர, கிறிஸ்து எனக்குள்ளே, நான் அவருக்குள்ளே. ஆமென். அப்போ பாதாளத்தின் வாசல் என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. நீ தான் ஜெயிப்பார். ஆமென். ஜெயம் கொள்ளுகிறவன் சுதந்திரத்தவன். ஜெயம் கொண்டு என்னோட என்ன செய்வான், நான் ஜெயம் பெற்று நான் சிங்காசனத்தில் போல ஜெயம் கொள்ளுகிறவன் சிங்காசனத்தில் என்ன செய்வான், இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் எனக்கு குறித்ததை இந்த மாசத்தை நிறைவேற்றி முடிப்பார். என்ன தெரியுமா, நீ வெற்றி பெற்றுக்கொள்ள வேண்டாம். ஆமென். நீ ஜெயம் எடுப்பாய், நீ வெற்றியை பெற்றுக்கொள்வார். ஆமென். ஜெயத்தை சுதந்தரித்துக் கொள்வார். எதை நீ சுதந்தரித்துக் கொள்வாய்? ஜெயத்தை நீ சுதந்தரித்துக் கொள்வாய். எஸ்கோல் ஏச்சு சபையில் இருக்கிற தேவ ஜனமே, நீ ஜெயத்தை சுதந்தரித்துக் கொள்வாய், வெற்றியை சுதந்தரித்துக் கொள்வாய், எளிதாய் சுதந்தரித்துக் கொள்வாய். அல்ல. ஆமென். நம்ம அப்படியே எழும்புவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஆமென். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. அந்த பாடலை பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துமா. எல்லாம் நல்லா உச்சமா கைகளை தட்டணும். ஆமென். ஜெயிச்சவன் எப்படி இருப்பான் தெரியுமா? உற்சாகமா இருப்பான். தோத்தவன் எப்படி இருப்பான் தெரியுமா? சொங்கி மாதிரி இருப்பான். அப்படி இருக்கக்கூடாது. நீங்களாம் யாரு? ஜெயித்தவர்கள். ஆமே ஆமே. ஜெயித்தவனுடைய நடை எப்படி இருக்கும்? வீர நடையா இருக்கும். ஆமே. தோத்தவனுடைய நடை எப்படி இருக்கும்? அழுவான். ஆமென். தோத்தவன் அழுவான். ஆனா ஜெயித்தவன் எப்படி இருப்பான்? கம்பீரமா இருப்பான். இப்ப கம்பீரமா கையை தட்டி கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுத்துட்டார். சாத்தா மேல ஜெயம் தந்துட்டார். ஆமென். உனக்கு வெற்றியை கொடுத்து விட்டார். வெற்றியை நீ சுதந்திரித்து கொண்டார். விசுவாசத்துல அதை பாரு, அவன் அப்படிதான் சொன்னான்னு பாய்க்கிறோம். ஆமென். கரடியை ஜெயிக்க, ஆமே, சிங்கத்தை ஜெயித்த கர்த்தர் இந்த கோலியாத்தின் கைக்கு கர்த்தருக்கு ஜெயம் தருவார். உனக்கு ஜெயத்தை கர்த்தர் தந்து விட்டார். ஜெய ஆவியை ஊற்றுகிறார், வெற்றியை ஆவியை ஊற்றுகிறார். உன் பக்கமே உனக்கு ஜெயம். ஆமே. இடத்த வாங்குவேன், வீட்டை கட்டுவேன், கர்த்தர் எனக்கு கட்டி தருவார். ஆமே. ஜெயத்தினால விசுவாசத்தில் அறிக்கை பண்ணு, கர்த்தர் செய்வார். எனக்கு கர்த்தர் செய்வார், இதை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே.